பறவைகளின் மூங்கில் வீடு. ஒரு சமயம் பறவைங்களோட காட்டுல கோடை காலம் ஆரம்பிச்சது. வெயிலோட தாக்கம் அதிகம் இருந்ததால ஆத்துல தண்ணிங்களும் குறைஞ்சிடுச்சு. டீயும் குடிச்சாச்சு, சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. இப்போ நான் சீக்கிரமா ஆத்தங்கரைக்கு போய் மீன்களை பிடிச்சிட்டு வரணும், இல்லைன்னா மற்ற பறவைங்க எல்லா மீன்களையும் பிடிச்சிருவாங்க. இப்படின்னு காலு தன்னோட மனைவி கனி கிட்ட பேசிட்டு ஆத்துக்கு கிளம்பிடுச்சு. ஆனா வெயிலோட வெப்பம் அதிகம் இருந்ததால ஆத்துல தண்ணீர் குறைஞ்சிடுச்சு. இதனால மீன்களும் கம்மியாயிடுச்சு. எப்படியாச்சும் இன்னைக்கு கொஞ்சம் மீன்களாவது பிடிச்சிட்டு போயிடணும் இப்படின்னு பேசிட்டு இருந்தது. அதே சமயம் மீனோட கணவர் தன்னோட வேலைக்கு கிளம்பிட்டு மீனு கிட்ட இப்படி சொன்னாரு. மீனு, நான் சந்தைக்கு போறேன், நீ உன்னையும் குழந்தைங்களையும் கவனமா பாத்துக்கோ. சரி சோமு, நீங்களும் கவனமா போயிட்டு வாங்க. அப்பா வரும்போது சூழலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வாங்கப்பா. சரி சின்னம், கண்டிப்பா திரும்பி வரும்போது மறக்காம வாங்கிட்டு வரேன். இப்படியே பேசிக்கிட்டு சோமு சந்தைக்கு கிளம்பிடுச்சு. போற வழியில காலு மீன் பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்த சோமு இப்படி காலு கிட்ட கேட்டது. எப்படி இருக்கு காலு? நான் நல்லா இருக்கேன் சோமு, நீ எப்படி இருக்க? வேலைக்கு கிளம்பிட்டியா? நானும் நல்லா இருக்கேன் காலு. ஆமா, வேலைக்கு கிளம்பிட்டேன். நீ இன்னும் வேலைக்கு போலையா? மீன் மாட்டுச்சுன்னா கிளம்பிடுவேன் சோமு. சரி காலு, நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். சரி சோமு, அப்புறம் பார்க்கலாம். எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நான் மட்டும் இன்னும் எதுவுமே பண்ணாம உட்கார்ந்து இருக்கேன். காலையில இருந்து மதியம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு மீன் கூட மாட்டல. இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சுனே தெரியல. இப்படின்னு காலு பேசிக்கிட்டு இருந்தது. அந்த சமயம் கனி அங்க வந்தது. காலு, என்ன ஆச்சு? காலையில இருந்து மதியம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு மீன் கூட பிடிக்கலையா? கோவப்படாத கனி, இந்த கடும் வெயில்ல ஆத்துல தண்ணி குறைஞ்சிருச்சு, அதனால மீன்களும் குறைஞ்சிடுச்சு. இப்படியே தினமும் இருந்தா நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? வேற வேலைக்கும் போக மாட்டீங்க. உன்னை கல்யாணம் பண்ணது என்னோட கெட்ட நேரம் போல. இதுல என்னோட தவறு என்ன கனி? இதுக்கு ஏன் இப்படி கோபப்படுற? சரி, நீ ஓரமா இரு, இப்ப நான் மீன்களை பிடிச்சு காட்டுறேன். கனி, கொஞ்சம் அமைதியா இரு. வெயில்ல ஆத்துல தண்ணி குறைஞ்சிருச்சு, இதனால எல்லா மீன்களும் மலைக்கு கீழே உள்ள ஆழமான இடத்துக்கு போயிடுச்சுங்க. இந்த வெயில் காலம் முடியற வரைக்கும் நான் வேற வேலைக்கு போறேன், நீ கோவப்படாத. சரி, அப்போ நீங்க போயிட்டு வேலையை தேடுங்க. அதுக்குள்ள நான் கிடைக்கிற மீன்களை பிடிச்சிட்டு வரேன். மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, சாப்பிடணும் போல இருக்கு. நீங்க சீக்கிரம் வேலையை தேடிட்டு வீட்டுக்கு வாங்க. சரி கனி, சீக்கிரம் வரேன். இப்படி சொல்லிட்டு காலு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. போற வழியில சோட்டு புறாவை பார்த்துச்சு. என்ன சோட்டு, இந்த வெயில்ல வீட்டோட கூரையில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? மழை காலம் தான் வர்றதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது இல்ல? ஆமா காலு, இருந்தாலும் இந்த வானிலைய நம்ப முடியாது. எப்ப வேணாலும் மழையும் புயலும் வரும். அந்த சமயம் என் குழந்தையும் மனைவியோட மழையில நனைஞ்சிட்டு இருக்க முடியாது. அதான் இப்பவே சரி பண்ணிட்டு இருக்கேன். சரி காலு, நீ எதுக்கு இங்க வந்த? உன் மீன் வியாபாரம் எப்படி போகுது? இந்த கடும் வெயில்ல ஆத்துல தண்ணி எல்லாம் குறைஞ்சிடுச்சு, எல்லா மீன்களும் ஆழமான பகுதிக்கு போயிடுச்சுங்க. மீன்கள் எதுவுமே கிடைக்கல. இப்போதைக்கு என்னோட வியாபாரம் நின்னுடுச்சு. ஓ அப்படியா? மலைக்கு பின்னாடி இருக்க ஆத்துல நிறைய மீன்கள் இருக்குமே, அங்க போய் பிடிச்சிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல சோட்டு, அங்க போறது ரொம்ப ஆபத்து. அந்த மலைக்கு பக்கத்துலதான் வேட்டை கழுகுங்க இருக்குங்க. இப்படிதான் ஒரு நாள் நான் அங்க மீன் பிடிக்க போனேன். மீன்களை பிடிச்சிட்டு திரும்பி வரும்போது 4 கழுகுங்க என்ன சுத்தி வந்து நான் பிடிச்சிட்டு வந்த எல்லா மீன்களையும் என்ன மிரட்டி வாங்கிட்டு போயிடுச்சுங்க. நல்ல வேலை என்கிட்ட மீன் இருந்ததால என்னைய எதுவுமே பண்ணல, இல்லன்னா அன்னைக்கே நான் தான் அதுங்களுக்கு சாப்பாடு ஆகியிருப்பேன். அப்படியா? நல்ல வேலை, நீ தப்பிச்சிட்ட. இனி அந்த பக்கம் நானும் போக மாட்டேன் காலு. சரி சோட்டு, நான் கிளம்புறேன். கனி நான் எப்போ வருவேன்னு பாத்துட்டு இருப்பா. சோம்பேறி, வேலை செய்ய முடியாம வேற எந்த வேலைக்கும் போகாம சுத்திட்டு இருக்கான். இங்க வந்து உங்க வேலையும் கெடுத்துட்டு போறான். சரி, நீங்க உங்க வேலையை செய்யுங்க. இப்படின்னு ரோசி புறா தன்னோட கணவர்கிட்ட காலுவை திட்டிட்டு இருந்தது. அதே சமயம் சோமுவோட கடைக்கு நிறைய கூட்டம் வந்துட்டு இருந்தாங்க. அங்க சோமுவோட அத்தை வந்தாங்க. வாங்க சிட்டு அத்தை, எப்படி இருக்கீங்க? சோமு, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? மீனும் குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் சிட்டு அத்தை. சோமு, இந்த மூங்கில் கூடைய எவ்வளவு விலைக்கு விக்கிற? 2 மூட்டை தானியத்துக்கு விக்கிறேன் அத்தை. சோமு, என்கிட்ட ஒரு மூட்டை தானியம் தான் இருக்கு. பரவாயில்ல அத்தை, ஒரு மூட்டைக்கே நீங்க எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் அங்க இருந்து பாத்துட்டு இருந்த புல்புல் சோமுட்ட இப்படி கேட்டது. சோமு அண்ணா, எனக்கு மட்டும் 2 மூட்டை தானியங்களுக்கு கொடுத்தீங்க, இப்போ அவங்களுக்கு ஒரு மூட்டை தானியத்துக்கு கொடுக்குறீங்க. உடனே சிட்டு அத்தை இதையெல்லாம் கேட்டுட்டு புல்புல இப்படி சொன்னாங்க. ஏமா புல்புல், நான் ஒரு மூட்டை தானியம் கொடுத்ததுல உனக்கு என்னம்மா பிரச்சனை? உன்னால
அதிக தூரம் பறந்து தானியங்களை சேமிக்க முடியும். என்னால அதிக தூரம் பறக்க முடியாது. அந்த அளவுக்கு தானியங்களையும் சேமிக்க முடியாது. இந்த தானியங்களை சேமிக்கவே எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். புல்புல், சரி, உன்னோட தானியத்தை திரும்ப கொடுத்துட்றேன். சண்டை போடாத. பெரியவங்கள்ட்ட போட்டி போட்டு என்ன பண்ண போறோம் இப்படின்னு சொல்லிட்டு சோமு புல்புல்கிட்ட வாங்கின தானியத்தை திரும்பி கொடுத்தது. ஆனா புல்புல் தான் பண்ணது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சோமு கிட்டயே திரும்பி கொடுத்துடுச்சு. அதே சமயம் காலு சோமுவோட மூங்கில் பொருட்கள் வியாபாரம் நல்லா போறத தூரத்துல இருந்து பார்த்துட்டு இப்படி சொன்னது. ஆஹா, சோமு செய்யற வேலை நல்ல வேலையா தான் இருக்கு. மூங்கில் பொருட்கள் இவ்ளோ வேகமா விக்குது. அதுவும் இல்லாம இந்த பொருட்கள் சீக்கிரமா வீணாவும் போகாது. காட்டுலயும் மூங்கில் நிறைய இருக்கு. நாமளும் இத சோமுட்டேந்து எப்படியாவது செய்ய கத்துக்கணும். சோமு எப்படி செய்யறான்னு பார்க்கணும். இப்படின்னு சொல்லிட்டு காலு சோமு ஒவ்வொரு நாளும் எப்படி மூங்கில் பொருட்களை செய்யுதுன்னு எல்லாத்தையும் சோமுக்கு தெரியாம தூரமா நின்னு பார்த்து 3 நாள்லயே எல்லாத்தையும் கத்துக்கிட்டது. இப்படிதான் இதையெல்லாம் செய்யணும் போல. நான் இதை கத்துக்கிட்டேன். இதையெல்லாம் செஞ்சு சந்தையில வித்தனா எனக்கும் நல்ல காசு கிடைக்கும். இப்படின்னு சொல்லிட்டு காலு மூங்கில்களை எடுக்க காட்டுக்கு போச்சு. அங்க இருந்து மூங்கில்களை எடுத்துட்டு வந்து மூங்கில் பொருட்களை செஞ்சிட்டு இருந்தது. அட, இது என்ன புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க? கனி, நான் இந்த மூங்கில்களை வச்சு என்ன பொருட்கள் செய்யறேன்னு பாரு. அது சரி, இது எவ்வளவு நாள் நடக்கும்னு தெரியலையே. இப்படியே பேசிக்கிட்டு காலு எல்லா பொருட்களும் செஞ்சு சந்தையில விற்க தொடங்குச்சு. சோமு கடைக்கு வந்த எல்லாரும் இப்போ காலுவோட கடைக்கு போய் பொருட்களை வாங்கிட்டு இருந்தாங்க. அங்க வந்த சிட்டு அத்தை அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி சொன்னாங்க. சோமு, இது என்ன? காலு உன் வேலைய கத்துக்கிட்டு உன் கடைக்கு முன்னாடியே கடையை போட்டு வித்துட்டு இருக்கான். பரவாயில்ல சிட்டுவத்த, யாரு வேணா எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம். நம்ம வேலைய அடுத்தவங்க பார்க்க கூடாதுன்னு ஒன்னும் இல்லல்ல. ஆனா இப்போ உன் கடைக்கு யாரும் வரலையே சோமு. எனக்கு என்ன கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கும் சிட்டுவத்த. என்னோட அதிர்ஷ்டம் எனக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். காலமும் பாவம், அவனோட மீன் வியாபாரம் இப்போ நின்னுடுச்சு. நீ மட்டும் எப்படி சோமு எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற? உன்னோட குணத்துக்கு உனக்கு எந்த கஷ்டமும் வராது சோமு. பாருங்களேன், காலு ரொம்ப புத்திசாலி. எப்படி இதையெல்லாம் இவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிட்டான்னு தெரியல. இப்படின்னு சோமும் சிட்டுவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் சிட்டுவுக்கு காலு செய்யற எதுவுமே பிடிக்கல. சிட்டு காலுவோட கடையை நோக்கி பறந்து போச்சு. காலு, நீ செய்த மூங்கில் பொருட்கள் எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி சிட்டு அம்மா. காலு, நீ செய்யறது ரொம்பவே தப்பு. சோமுட்ட இருந்து திருட்டுத்தனமா இந்த பொருட்களை செய்யறத கத்துக்கிட்ட. சோமு கடைக்கு முன்னாடியே கடை போட்டிருக்க. இதனால சோமுவோட வியாபாரமும் கம்மியாயிடுச்சு. சிட்டு அம்மா, நாங்க போட்டி போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணல. எங்களுக்குன்னு எந்த வேலையும் இல்ல. மீன் வியாபாரமும் நின்றுடுச்சு. எங்களுக்கு உதவ அப்போ யாரும் வரல. வேணும்னா சோமு கிட்டையும் மீன் பிடிச்சு மீன் வியாபாரம் பண்ண சொல்லுங்க. நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம். இப்படின்னு கனி பேசினதை கேட்ட சிட்டு ரொம்பவே கோவமா, நீங்க பண்ற தப்பு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் புரியும் இப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அதே சமயம் சோமுவும் மீனும் தங்களோட குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு கத்துக்காட்டுக்கு போனாங்க. அதை பார்த்துட்டு காலு சோமுவை கூப்பிட்டு இப்படி கேட்டது. சோமு, மீனும், நீங்க எல்லாரும் எங்க போறீங்க? எங்க காட்டுல மூங்கில் காலி ஆயிடுச்சு காலு. அதான் பக்கத்து காட்டுக்கு போய் மூங்கில் எடுத்துட்டு வர போறோம் காலு. சரி சோமு, அப்படின்னா பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. இப்படின்னு பேசிட்டு சோமும் மீனும் கிளம்பிட்டாங்க. உடனே காலு அவங்க பின்னாடியே போனா நாமளும் நிறைய மூங்கில் எடுத்துட்டு வரலாம்னு யோசிச்சுட்டு கனிக்கிட்ட இப்படி சொன்னது. கனி, வா, நாமளும் அவங்களுக்கு தெரியாம அவங்க பின்னாடியே போய் நிறைய மூங்கில்களை எடுத்துட்டு வரலாம். அவங்க நம்மள பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, வா போலாம். இப்படியே காலுவும் கனியும் அவங்கள பின்தொடர்ந்து போனாங்க. இது சோமுவுக்கும் மீனுவுக்கும் தெரியாது. போற வழியில வானிலையை முன்கூட்டியே தெரிஞ்சு சொல்ற பறவை இருந்தது. அவங்கள பார்த்து சோமு மீனு கிட்ட இப்படி சொன்னது. மீனும், இவங்க வானிலைய முன்னாடியே தெரிஞ்சுட்டு சொல்றவங்க. இவங்க இங்க என்ன பண்றாங்க? வா, என்னன்னு போய் கேட்கலாம். உடனே சோமுவும் மீனுவும் அவங்கள்ட்ட போனாங்க. சோமுவையும் மீனுவையும் பார்த்துட்டு அந்த பறவை இப்படி கேட்டது. சோமு, மீனும், நீங்க 2 பேரும் குழந்தைங்களோட இங்க என்ன பண்றீங்க? மகியண்ணா, நாங்க மூங்கில் எடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஏன், ஏதாச்சும் ஆபத்து வரப்போதா? உங்களுக்கு செய்தி தெரியாதா? நாங்க இப்போதான் உங்க காட்டுல செய்திகளை சொல்லிட்டு வந்தோம். உங்கள்ட்ட யாரும் சொல்லலையா? இல்ல மகியண்ணா, நாங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே காட்டுல இருந்து கிளம்பிட்டோம். சரி சோமு, நீங்க எல்லாரும் உடனே பாதுகாப்பான இடத்துக்கு போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுல கடுமையான புயலும் மழையும் வரப்போகுது. அந்த மழையில வெள்ளம் வந்தாலும் வரும். முடிஞ்ச அளவு பாதுகாப்பா இருங்க. இப்படின்னு சொல்லிட்டு வானிலையே சொல்ற பறவை அங்கிருந்து கிளம்பிடுச்சு. சோமு, இப்போ நாம என்ன பண்றது?
மீனு நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. திரும்ப நம்ம காட்டுக்கு போறதுக்குள்ள மழை வந்துடும். அதுக்காக நம்ம குழந்தைங்களை வச்சுக்கிட்டு புயல் மலையில என்ன பண்றது சோமு? பயப்படாத மீனு, நம்மள்ட்ட இருக்க இந்த மூங்கில்களை வச்சு ஒரு வலுவான வீட்டை இங்கேயே கட்டிக்கலாம். மழை புயல் முடியற வரைக்கும் இதுலயே இருந்துக்கலாம். இப்படியே சோமுவும் அவங்க எடுத்துட்டு வந்த மூங்கில்களை வச்சு ஒரு வலுவான மூங்கில் வீட்டை கட்டினாங்க. காலு, இப்போ பாருங்க, உங்க பேச்ச கேட்டு வந்ததால நல்ல மலையில மாட்டிக்க போறேன். பேசாம நான் வீட்லயே இருந்திருக்கணும். கனி, எனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்னு தெரியாது. நான் என்ன பண்றது? இதுக்குதான் அடுத்தவங்க பண்றத பார்த்து எதுவுமே பண்ணக்கூடாது. சொந்தமா யோசிச்சு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. என்னோட தவறுதான் கனி. சரி வா, நாம அவங்கள்ட்ட போய் உதவி கேட்கலாம். உங்களுக்கு புத்தி ஏதாச்சும் சரியில்லையா? நீங்க பண்ண வேலைக்கு நம்ம எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட உதவி கேட்க முடியும்? கனி, சோமு ரொம்ப நல்ல மனசு கொண்டவன். அவன் கண்டிப்பா நம்மளுக்கு உதவி பண்ணுவான். இப்படின்னு பேசிக்கிட்டு காலுவும் கனியும் சோமு கிட்டையும் மீனு கிட்டையும் உதவி கேட்டாங்க. உடனே சோமுவும் மீனும் அவங்களுக்கு வீட்டுல இடம் கொடுத்தாங்க. காலுவும் கனியும் சோமுகிட்டையும் மீனுகிட்டையும் இப்படி சொன்னாங்க. சோமு, மீனு, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க உங்களுக்கு ரொம்பவே கெடுதல் பண்ணிட்டோம். பரவாயில்ல காலு, நடந்தது நடந்துருச்சு. அத பேசி என்ன ஆக போகுது? இப்போ நாம மலையில வீட்டுல இருந்த பறவைங்களுக்கு உதவி பண்ணணும். இப்படின்னு சோமு காட்டுல எல்லா பறவைங்களுக்கும் தங்களோட மூங்கில் வீட்டுல இடம் கொடுத்தது. அந்த சமயம் சிட்டு அத்தை காலுட்ட இப்படி சொன்னாங்க. பாரு காலு, நீ ரூமுக்கு இவ்வளவு கெடுதல் பண்ண பிறகும் அவன் இன்னைக்கு உங்க உயிரையே காப்பாத்தி இருக்கான். ஆமா சிட்டு அம்மா, நீங்க சொன்னது போல இப்போ என்னோட தவறுங்க எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கு அப்புறம் நான் யாருக்கும் இப்படி பண்ண மாட்டேன். நான் திரும்ப என்னோட பழைய வேலைக்கே போயிருவேன். இந்த மலைக்கு ஆத்துல நிறைய மீன்கள் வந்திருக்கும். காலு, இருந்தாலும் உனக்கு மூங்கில் பொருட்கள் செய்ய தெரியும்ல, நாம சேர்ந்து செஞ்சு விக்கலாம். வருமானத்துல பாதி நான் உனக்கு கொடுக்கறேன். இப்படியே சோமுவும் காலுவும் அவங்களோட வியாபாரத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மத்தவங்களோட தொழிலை பார்த்து பொறாமப்படக்கூடாது. கஷ்டமான நேரத்துல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சுக்கணும். நல்ல மனசும் ஒற்றுமையும் இருந்தா எந்த பிரச்சனையும் சுலபமா சமாளிக்க முடியும். சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அனிகா ஸ்ரீ. ஹாய் அருண், ஹாய் விக்கி, ஹாய் சவித்ரா ராதாகிருஷ்ணன், விஜிதா, உங்களுக்கும் ஹாய். இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து குழந்தைகளுக்கும் என் மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களோட குழந்தைங்க நேமும் சொல்லணும்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ஸ்டோரியில மீட் பண்ணலாம். பாய்.